ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியாகவும் அமாவாசைக்கு அடுத்து வரும் 4வது நாள் வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. அதாவது தேய்பிறையில் வரும் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி ஆகும். இந்த நாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து பூஜை செய்வர். சங்கடகர சதுர்த்தி என்பது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கும் விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான இந்து நாளாகும். இந்த நாளை பக்தியுடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடுகிறார்கள். சங்கட என்பது துன்பம் என்றும், ஹர என்பது நீக்குதல் என்றும் பொருள். சங்கடஹர என்றால் சங்கடங்களிலிருந்து விடுதலை அல்லது துன்பங்களிலிருந்து விடுபடுதல் என்று பொருள். விநாயகரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் முக்கியமானது. இது அங்காரக சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் மக்கள் அங்காரக சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் நாள் விநாயகர் சதுர்த்தி. இது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் வருகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பிள்ளையாரை வழிபட வேண்டும். அந்த நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருந்து மாலை நேரத்தில் விநாயகரை பூஜித்து பின்னர் சந்திரனை வணங்க வேண்டும். விநாயகருக்கு படைத்த உணவை உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதனால் விரதம் மேற்கொள்பவர்களின் சகல சங்கடங்களையும் விநாயகர் நீக்குவார் என்பது நம்பிக்கை. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சென்னை நெற்குன்றம் ஸ்ரீ மாரி நாராயணி அம்மன் கோவில்ல இருக்கிற அரச மரத்தடி பிள்ளையார தான் பாத்துட்டு இருக்கீங்க. 16/2/2025 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. அந்த சிறப்பு தொகுப்பை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த மரத்துக்கடியில இந்த பிள்ளையார் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. அதனால எல்லாவித துன்பங்களும் நீங்கி சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது நம்பிக்கை. மகாகணபதி சுவாமினः சந்நிதௌ சங்கடகர சதுர்த்தியாத் புண்ணியகாசோஜாதாயாः பக்தமஹாஜனானாம் சர்வேஷானாம் சககுடும்பானாம் சர்வா சகலபீஷ்டதேன சித்யர்த்தம் ஆனுகூல்யதேன பிராப்த்யர்த்தம் ஹேமஸ்தைரிய வீர்ய விஜயே ஆப்த்யர்த்தம் சர்வமங்காவாப்த்யர்த்தம் சிவத்மஹ மகாகணபதிம் பரிபூரேன அனுகிரகவசாத் பிரதத்த மகாகணபதி சுவாமினः பிரசாதேன சகலகார்யே ஜயே விஜய பிராப்த்யர்த்தம் सर्वमंगल अवाप्त्यर्थं जीवत्मः बालमहागणपतिं शतनामालङ्कृत पूजां च अद्य करिष्ये. ओं विघ्नराज नमः, ओं विघ्नराजाय नमः, ओं धूमकेतवे नमः, ओं धनाध्यक्षाय नमः, ओं बालदत्राय नमः, धूपकर्णाय नमः, ओं हेरम्बाय नमः, ओं बालगणपते नमः, ओं दारुणगणपते नमः, ओं उत्कृष्टगणपते नमः, ओं हेरम्बगणपते नमः, ओं कविराज गणपते नमः, ओं दवराज गणपते नमः, ओं वल्लभ गणपते नमः, ओं सिद्धि गणपते नमः, ओं लय गणपते नमः, ओं अदोत्मुख गणपते नमः, ओं जीवत्मः महागणाधिपतये नमो नमः. नानाविधोपचारान् समर्पयामि दशान्तं सुलोकं सुगन्धं च मनोहरं आज्ञेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगच्छता. महागणपते नमो नमः. धूपमाग्रापयामि नालीगेरकण्डप्पजगदरीवलदाम्बूल एकस्सर्वे महादेवेदं निवेदयामि नैवेद्यादिरन्तरम् आजमन्यं समर्पयामि. योगां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशवान् भवति. चन्द्रमा वां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशवान् भवति. एवं वेद योगामायतनं वेद आयतवान् भवति. यो वेदादो प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रणीतस्य यपरश्च महेश्वरः श्रीमन्महाबालमहागणपते नमो नमः. वेदोक्तमन्त्रमनसारे प्रातः पुष्पाञ्जलिं समर्पयामि. महागणपतिः अस्य देवदेवो महादेवोक्ते अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकरूपश्यः अगार मुकार मकार ओंकार प्रणवाकार स्वरूपश्यः श्रीमत्मः मंगलमहागणाधिपतये नमो नमः. चतुर्वेद सोस्त्रप्रिया चतुर्वेद श्रोतमरायरा ओम अग्निमीले प्रोगीदं यज्ञस्य देव मृत्युजं होताहारं दत्तदानवं
हरि ओम विषेको शेद्वा वायवस्तु देवो वत्सविदा प्राश्चर्येतसमाय कर्मणे हरि ओम अग्नायागि वीतये ज्ञानोऽभ्यदायदा निहोदादरि परिगिहि हरि ओम जन्नो देवी अभिष्टये आपो भवन्तु वीरये चयोरभिष्टवन्तु नः ओम सोदनाकारणं नमः विष्णुविश्वेश्वर राघवन्दवयो ओम नमो राघवदे नमो गणपतये नमो प्रभुदये नमस्ते कर्पूर नीरांजनं दर्शयामि एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात्. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.